சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் பேரூராட்சி வீரபத்திர நகரில் வசிக்கும் மக்களுக்கு காவிரி குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக நுரையுடன் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. துர்நாற்றம் வீசும் குடிநீரை பயன்படுத்துவதால் உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக கூறும் மக்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி வருவதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்ததோடு அவர்கள் அலட்சியத்துடன் பதில் அளிப்பதாக கூறப்படுகிறது. பென்னாகரம் தலைமை மருத்துவமனையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் புறநோயாளிகள் பிரிவு, இரத்த சுத்திகரிப்பு மையம், டயாலிசிஸ் பிரிவுகளை சோதனை செய்தார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சாந்தி, பென்னாகரம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் கனிமொழி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள கோவிலை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி அதிகாரிகள் கோவிலை அப்புறப்படுத்த வந்தபோது பொதுமக்கள் அங்கு திரண்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் மிளகாய் அபிஷேகம் செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பால்குடம் காவடி எடுத்து வந்த பக்தர்கள் வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் கோவிலுக்கு வருகை புரிந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கிரிவலம் வந்தும் காவடி சுமந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கோபி அருகே பச்சமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வழிபட்டனர். பச்சமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 5ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் பூத வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதன் தொடர்ச்சியாக கோபி, மொடச்சு, புதுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பால்குடம் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பரமக்குடி அருகே பார்வதி பன்னூரில் உள்ள உடைமரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக அன்னதான விநாயகர் கோவிலில் இருந்து குழந்தைகள், பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக உடைமரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்கள் மூலம் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவை வெள்ளியங்கிரி மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் கடந்த 6ஆம் தேதி பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து வேள்வி பூஜைகள், திருவதி விழா, வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி தாயாருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர்.
ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி நேற்று வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் சுவாமிகள் தேரில் எழுந்தருள மங்கள தீபாராதனை நடைபெற்றது. ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 1008 காவடி உற்சவம் நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் முன்பு உள்ள வேடி சிட்டி குளத்தில் பால், பன்னீர், இளநீர், புஷ்ப காவடிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு 1008 காவடிகளை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வந்தடைந்தனர். அங்கு பக்தர்கள் கொண்டு வந்த பால், பன்னீர், இளநீர் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. கோவை மருதமலை கோவிலில் ஆண்கள், பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. மருதமலை முருகன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடந்து முடிந்த நிலையில் 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இதையொட்டி தினந்தோறும் கோவிலில் சிறப்பு பட்டிமன்றம், இசை நிகழ்ச்சி போன்ற நிகழ்வுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவில் கல்யாண மண்டபத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பச்சை ஆடை அணிந்து ஒன்றாக வள்ளி கும்மி ஆட்டம் ஆடினர். கோவிலுக்கு வருகை புரிந்த பக்தர்கள் இதை கண்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் கட்டண தரிசன வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் பாதை யாத்திரையாக வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தனியார் பங்களாவின் கேட்டை உடைத்து காட்டு யானைகள் உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக பர்லியார் அருகே குட்டியுடன் முகாமிட்டிருந்த யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தனியார் சொகுசு பங்களாவின் கேட்டை உடைத்து யானைகள் உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடல் சீற்றம் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே படகுகள் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோடியக்கரையில் மீன்பிடி சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீனவர்கள் படகுகளுடன் வந்து தங்கி மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காற்றின் வேகம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி உபகரணங்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் நேற்றும் இன்றும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகு, நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகுகளை கடற்கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாணியம்பாடி அருகே பயிற்சிக்காக வரும் நர்சிங் கல்லூரி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனியார் மருத்துவமனை உரிமையாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புத்துக்கோவில் பகுதியில் ஜாவித் என்பவருக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு பயிற்சிக்காக வரும் நர்சிங் கல்லூரி மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் ஜாவித் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான மருத்துவமனை உரிமையாளரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உயர் அதிகாரி போல் தொடர்பு கொண்டு
ஊராட்சி செயலாளர்களிடம் நூதன முறையில் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 48 ஊராட்சிகள் செயலாளர்கள் கண்காணிப்பில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டி கடமலை மயிலை ஒன்றியத்தில் பணியாற்றும் 30க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்களுக்கு செல்போன் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையில் இருந்து பேசுவதாக கூறிய நபர் நூதனமாக பேசி 5000 ரூபாய் அனுப்பும்படி கேட்டுள்ளார். ஒரு சிலர் அந்த எண்ணுக்கு பணம் அனுப்பிய நிலையில் மோசடி அழைப்பு என தெரியவந்ததை அடுத்து ஊராட்சி செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருவங்கூரில் மனைவியை கத்தியால் வெட்டிய கணவனை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த ராமசாமிக்கும் கள்ளக்குறிச்சி பெருங்குவார் கிராமத்தை சேர்ந்த கீர்த்தனாவுக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கூலி வேலை செய்து வரும் ராமசாமி மனைவி மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கீர்த்தனா 2 குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்றார். அங்கு உறவினர்கள் இணைந்து கணவன் மனைவியை சமாதானம் செய்தனர். தொடர்ந்து இரவு தம்பதி அங்கு தங்கிய நிலையில் காலை 6 மணிக்கு கீர்த்தனாவின் செல்போனில் அலாரம் அடித்தது. அந்நேரத்தில் ஏன் அலாரம் அடித்தது என கேட்டு மீண்டும் சண்டையிட்ட ராமசாமி கத்தியால் அவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த கீர்த்தனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராமசாமியை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மூர்பேட்டை பழைய வாணியம்பாடி வீதியை சேர்ந்த இம்ரான் வீட்டின் வெளியே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்தார். காலை தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த இளைஞர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட விவேகானந்தர் தெரு, சின்னக்கடை தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 9,60,00,000 ரூபாய் மதிப்பில் 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிதாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பணிகள் தரமற்ற முறையில் சாலை பணி நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ஒரு சாலையும் 33 வார்டில் எந்த ஒரு சாலையும் மில்லிங் பண்ணாமல் சாலைக்கு மேலே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு 2 இன்ச் அளவில் ரொம்பவும் பெரிய ஊழல் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த சாலையில் இப்போ போடுற தார் சாலை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட தாங்காது. ராமநாதபுரத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. இவங்க முறையாக தார் சாலையை எந்த ஒரு ஊழல் இல்லாமல் சரியான முறையில் போட்டு கொடுக்கணும். இவங்க ரோடை மேலே அப்படியே போட்டுட்டு போணுச்சுன்னா குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து மக்கள் சிரமப்படுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குறும்படை மீனவ கிராமத்தில் சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். குறும்படை மீனவ கிராமத்தை சேர்ந்த மேரிலதா அப்பகுதியில் உள்ள பெண்களிடம் பணம் வசூலித்து மாத சீட்டு நடத்தி வந்தார். இவரிடம் ராஜமேரி, பேபி, நெடிலா உள்ளிட்ட 7 பேர் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 10 இருந்து 20 லட்சம் ரூபாய் மாத சீட்டில் இதுவரை 1 கோடி ரூபாய் வரை சீட்டு தொகை செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதிர்வு தொகையை தராமல் மேரிலதா காலம் தாழ்த்தி வந்ததாகவும் இதுகுறித்து கேட்டோரை மிரட்டியதாகவும் தெரிகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் மேரிலதாவை போலீசார் கைது செய்தும் அவரது மருமகள் சுஜின், மகன்கள் அனிஷா, சகாயத்தின், சினுபா ஆகியோரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சியில் 10 நாட்களாக குப்பை அள்ளைப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.
சோழவந்தான் 5வது வார்டு பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பேரூராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை அகற்ற வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை தெரிவித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மதுக்குப்பட்டி அருகே நகரப்பட்டியில் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 16 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான மக்கள் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து போட்டியை கண்டு ரசித்தனர். ராமேஸ்வரத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த பீடி இலைகளை கடலோர பாதுகாப்பு போலீசார் கைப்பற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிகளில் இருந்து இலங்கைக்கு தங்கம், மஞ்சள், கஞ்சா, பீடி இலைகள் கடத்தப்பட்டு வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் அளித்த தகவலின் பேரில் ராமநாதபுரம் சேதுபதி நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்களை போலீசார் சோதனை செய்தனர். தொடர்ந்து சுமார் 2280 கிலோ பீடி புகையிலைகளை பறிமுதல் செய்த போலீசார் வாகனம் நிறுத்தியவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி அரியலூரில் 203 மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் 203 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, உதவி உபகரணங்கள் என சுமார் 1,24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகர் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விநாயகர் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாட்சியாம்புரம் பகுதியில் பொதுமக்கள் குடியிருப்பில் விநாயகர் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சார் ஆட்சியர் உத்தரவின் பேரில் விநாயகர் கோவிலை இடிப்பதற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் சிவகாசி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனு கொடுத்து சென்றனர். சென்னை திருப்பதி இடையே 5 புதிய பேருந்துகளின் சேவையை திருத்தணி பேருந்து நிலையத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மார்க்கத்தில் சென்னை திருப்பதி இடையே கூடுதல் பேருந்து சேவை ஏற்படுத்தி தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக 5 புதிய பேருந்துகள் சேவை தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருப்பதி வழித்தடத்தில் 5 பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட புதூர் பகுதியில் அமைக்கப்பட்ட மின்கம்பத்தில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு மின்கம்பம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்த பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்சாரத்துறையினர் மின் இணைப்பை துண்டித்து தீயை அணைத்தனர். தொடர்ந்து மின்கம்பத்தை ஊழியர்கள் சீரமைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுகநிதி ஆற்றில் கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகளை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்தியதால் பொதுமக்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. வந்தவாசி 5 கண் பாலம் அருகே செல்லும் சுகநிதி ஆற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் தண்ணீர் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் ஆற்றில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை தீ வைத்து கொளுத்தியதாக தெரிகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை போக்குவரத்து பணிமனையில் பயிற்சிக்கு வந்த மாணவரை கழிவறையில் பெயிண்ட் அடிக்க செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை கோட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் உக்கடம் பணிமனையில் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிக்காக இணைந்துள்ளனர். இவர்களுக்கு பேருந்து பழுது நீக்கம், உதிரி பாகங்கள் மாற்றி அமைத்தல், என்ஜின் செயல்தன்மை குறித்து அறிதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். ஆனால் அதிகாரிகளின் அறைகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அதிகாரிகள் கழிவறைக்கு ஒரு மாணவர் பெயிண்ட் அடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோவின் கீழ் கைது செய்தனர். திருவிடைமருதூர் அருகே உள்ள திருமங்கல்குடி பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி அவரது வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்ற 19 வயது இளைஞர் அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்ற அந்த சிறுமி இந்த சம்பவம் குறித்து பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் திருவிடைமருதூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இளைஞர் விஷ்ணுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏரியில் மீன்பிடிக்க சென்ற சகோதரர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சின்ன கவுண்டாபுரம் ஒட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரது மகன்கள் தர்ஷன், விஷால் இருவரும் அதே பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் படித்து வந்தனர். இந்நிலையில் சகோதரர்கள் இருவரும் தங்களது நண்பர்களுடன் சந்தனப்புடையார் ஏரிக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது ஏரியில் தவறி விழுந்த தம்பி விஷாலை அவரது அண்ணன் தர்ஷன் காப்பாற்ற முயன்றுள்ளார். ஆனால் இருவருமே நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு சிறுவர்கள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வேளஞ்சேரி ஊராட்சியில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் பணிகள் வழங்கப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு 2 வாரங்களாக 100 நாள் வேலை திட்ட பணிகள் வழங்கப்படாததால் அவர்கள் நாகலாபுரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கையில் கத்தியுடன் கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் 2.5 அடி நீளமுள்ள கத்தியை வைத்துக்கொண்டு கஞ்சா போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட ஜெயங்கொண்டம் போலீசார் கொம்மேடு செல்லும் பாதையில் சுற்றித் திரிந்த இளைஞரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 10 கிராம் கஞ்சா மற்றும் கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் கட்டுப்போடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் விபத்து மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு வருவோருக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் காயமடைந்த நபர் ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அப்போது மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவமனையில் உள்ள தூய்மை பணியாளர் ஒருவர் நோயாளிக்கு கட்டுப்போட்டு சிகிச்சை அளித்தார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.